ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணாத நாளே இல்லைங்க. ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்கேன். 24/7 ஸ்ட்ரெஸ் தான். ஓகேவா? டிப்ரஷன் அதுல தான் இருக்கேன் நான். உன் தெருநாய்க்கு சோறு வச்சா ஓகே. வெளியில எல்லாம் திட்டுவாங்கன்னு கேள்வி. வீட்லயே திட்டுவாங்க நம்ம வீட்லயே. அவங்களுக்கு அது பிடிக்கலன்றதுனால அந்த பிரச்சனைய எவ்வளோ பெருசாகணுமோ அவ்வளோ பெருசாக்கிட்டு, அப்புறம் என்ன சொல்றது? ஆ அது ரொம்ப பெரிய இஷ்யூ ஆகி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்குமே போயிடுச்சுன்னு வைங்களேன். அந்த தெருநாய்க்கு சோறு வச்சதுனால சொல்றேன். ஓ! ஆனா தெருநாய்க்கு சோறு வைக்கிறது பிரச்சனை இல்ல. ஆ. நம்ம இப்ப வந்து முதல் மாரி பிஸியா இல்ல, ம். சம்பாரிக்கல அப்படின்றதுனால தான் இதெல்லாம் பிரச்சனையா தெரியுது. இதுவே நீங்க கோடி கோடியாக சம்பாதிச்சு முதல் மாரியே பிஸியா இருக்கீங்கன்னு வைங்க. அப்ப நீ கீழ டைனோசர் வளர்த்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இப்போ நம்ம சம்பாரிக்கலன்றதுனால அது தெருநாய்க்கு கூட பிரச்சனை தான். உண்மை சொல்றேன். ஆ. அதே மாதிரி சம்பாதிக்கணும்னா தூங்கிட்டு இருக்க பீச்ல தூங்கிட்டு இருக்க மகாத்மா காந்தி கூட நம்மள வந்து அடிப்பாரு போல. நிலைமை அதுதான். அதனால நம்ம வாழ்க்கையில எப்படி சக்சஸ்ஃபுல் ஆகணும்னு யோசிக்கணும். இந்த மாதிரி அந்த டிப்ரெஷன்ல போகாம இப்பதான் நான் கொஞ்சம் திருப்பி வெளில பழைய மாதிரிலாம் ஜாலியா கிளப்லாம் போக ஆரம்பிச்சிருக்கேன். நான் முடிஞ்சிருச்சுன்னு முடிவு பண்ணிட்டு ஆடுறாங்க நிறைய பேர். இல்ல இல்ல வருவேண்டா அப்படின்ற மாதிரி வருவேன். அதே மாதிரி சம்பாதிக்கிறது அவாவா அக்கௌண்ட்ல அவாவா போடுங்க. எவ்வளோதான் தங்கமான ஃபேமிலியா இருந்தாலும் மொத்தமா நொட்டிட்டு ஃபீல் பண்ணாதே. அவ்வளோதான் நம்மளோட அட்வைஸ். என் ஃபேமிலி யாரு தெரியுமா? ஆனந்தம் ஆனந்தம் வீடுலாம் உக்காந்தீங்கன்னா ஒரு நாள் அல்வா தான். அதனால யோசிச்சு நீங்க உங்க கையில வச்சுட்டு நீங்க கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க. செலவு பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுங்க. ஆனா உங்க கையில வச்சுட்டே பண்ணுங்க. மொத்தமா கொடுத்துட்டு நீ குடுத்தியா அப்படின்ற மாதிரி வந்து நின்றுடும். அதெல்லாம் ஸ்மார்ட்டா இருங்கப்பா. யாரையும் நம்பாதீங்க. கூட பிறந்தது பெத்ததுன்னு. ஜஸ்ட் பி கேர்ஃபுல். துட்டு விஷயம்னு வந்தா அது வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சம்பாதிக்கலைன்னா ஃபேமிலியே உங்களை வந்துட்டு காலில் போட்டு மிதிச்சிடும்.